2018க்கு பிறகு இந்த நடைமுறையை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இந்தியால எல்லா மாநிலமும் பின்பற்றுது. ம். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் 2, 3 மாநிலங்கள் பின்பற்றாம கோர்ட்ல கேஸ் இருக்கு. இவர்கள் இந்த இதுவரைக்கும் கரெக்ட்டா இருந்தாங்க. ஓகே. இப்போ இந்த ஜிவால் ரிட்டயர் ஆவறதுக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி பட்டியல் அனுப்பணும். ம். அனுப்பாம தாமதிக்கிறாங்க. ஓகே. அப்போ ஒருத்தர் சந்தேகப்பட்டு ஒரு வழக்கறிஞர் ம். இது மதுரை கிளையில வழக்கு போடுறாரு. ம். இவங்க இந்த மாரி பண்றாங்க. ம். பேனல் அனுப்பாம பொறுப்பு டிஜிபி நியமிக்கலான்னு ட்ரை பண்றாங்க அப்படி. ஓகே. உடனே நோட்டீஸ் அனுப்பிச்சு பதில் சொல்லுங்கன்றாங்க. ம். சார் அப்படிலாம் இல்ல சார். ம். ப்ராசஸ் போய்க்கிட்டு இருக்கு சார். போயிட்டு இருக்கு. அப்புறம் என்னப்பா ப்ராசஸ் போய்க்கிட்டு இருக்குல்ல. ம். அப்படி நடக்கலன்னா என்ட்ட வா அப்படின்ட்டு அந்த மனுவ வந்து தள்ளுபடி பண்றாங்க. ம். அந்த இவங்க வந்து ப்ராசஸ் போகுதுன்னு. ஆனா போகல. ஓகே. அப்போ என்ன ஆகுது? டிஜிபி ரிட்டயர் ஆகுறாரு. ம். ரிட்டயர் ஆன உடனே அந்த வந்து ஆகணும் அந்த இடத்துக்கு. ம். அப்போ இது நெருக்கடியே காரணம் காமிச்சு, ஓகே. இவர்களே நெருக்கடிய உருவாக்கிட்டு, ம். அந்த நெருக்கடிய காரணம் காமிச்சு, இவர்களே வெங்கட்ராமன்ற ஜூனியர் அதிகாரிய பொறுப்பு டிஜிபியா பொறுப்பு போடுறாங்க. இப்போ இந்த பொறுப்பு டிஜிபி ரியல் டிஜிபி வந்தா போயிடுவாரு. ம். அப்படின்றப்போ மத்த டிஜிபிகளோ, ஏடிஜிபிகளோ இவர மதிக்க மாட்டாங்க. ம். இவரும் ஒண்ணும் பெருசா பண்ண முடியாது. ம். இதுதான் எடப்பாடி சொல்ற அந்த விஷயம். விஷயங்கள்.